ஊழல் சக்திங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. கீழ கீழ கே.எஸ். செங்கோட்டையன் அவர்கள் உட்கார்ந்திருக்கிறாங்க. பையில கூட அம்மா அவர்களுடைய ஃபோட்டோ தான் இன்னைக்கும் வச்சிருக்கிறாரு. அவர் அந்த விஷயம் அவருக்கு நெருடலா இருக்குங்கிறது அவருக்கு இருக்கா இல்லையா? ஏங்க அவர் மட்டும் இல்லை, அவர் சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் கணக்கு போட்டு பாருங்க. நான் பேரெல்லாம் சொல்ல விரும்ப மாட்டேன். நான் பேரை சொல்கிறதுக்கு அந்த மாதிரி அந்த அளவுக்கு நான் கீழே இறங்கி போக மாட்டேன். அவர் சொல்கிறதுக்கு முன்னாடி அவர் முகத்தை கண்ணாடியில் பார்த்துக்கணும், அல்லது கண்ணாடியில் பார்த்துட்டு பிறகு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் பார்த்து பேசணும். அப்போ தான் அந்த பேச்சு அந்த சரியான இது பண்ண முடியும். இவர் மட்டும் என்னங்கிறீங்க, ஊழல் முறைகேடெல்லாம் பற்றி பேசுகிறார்ல. அதாவது என்ன ஆச்சு போச்சுன்னா, இந்த அரசியல் வரலாற்றை ஏதாவது எவனா சொல்லியிருப்பான், தெரியாதவன் சொல்லியிருப்பான். இந்த ஊழலை முன் வச்சா தான் ஆட்சியை பிடிக்க முடியும், நம்ம கட்சியை வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி ஊழலை முன்னிறுத்துறது. ஏன்னா ஊழலுக்காக தண்டிக்கப்பட்ட கட்சி திமுக. புரியுதா? 2G ஊழலுக்காக அகற்றப்பட்டது காங்கிரஸ் மத்தியில். இது மாதிரி ஒவ்வொன்றும் பார்க்கறது, இதுவும் ஊழலுக்கு போச்சு, அதுவும் ஊழல் போச்சு, இதுவும் ஊழல் போச்சு, ஆனால் நாமளும் ஒரு ஊழல் எடுத்துடலாம். புரியுதுங்களா? அப்படின்னு போடுறாரு. இப்போ இவர் மட்டும் என்ன, அந்த சொகுசுக்காருக்கு வரி கட்டாதவர், கோர்ட்டால் கண்டிக்கப்பட்டவர். புரியுதுங்களா? ஆமா. அப்போ அது தப்பு தானுங்களே சார். கொரோனா ஒரு 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 சொகுசுக்காரு ஒரு வருமான துறையோ இல்லை அந்த துறை அந்த சம்மந்தப்பட்ட துறையோ ஒரு இது விதிக்கிறாங்க, அபராதம் விதிக்கிறாங்க. அது யோகியமாக இருந்தால் கட்டணுமா வேண்டாமா? கோர்ட்டுக்கு போனால் என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் வந்து ஏதோ அதில் வந்து ஆதாயம் அடையறதுன்னு பார்க்குறீங்க. அப்போ தொழிலையும் ஆதாயம், அரசியல்லையும் ஆதாயமா? இப்போ இவ்வளோ படம் நடித்தார கரெக்டாக வருமான வரி கணக்கான நெஞ்ச தொட்டு சொல்லுது. இல்லை, கொரோனா டயத்தில் இந்த மாஸ்டர் படம் ரிலீஸ் ஆகும் பொழுது எடப்பாடியார் அவர்கள் முதல்வராக இருந்தார். அன்னைக்கு வந்து 50% இருக்கைகள் மட்டும்தான் இருக்கும்போது எனக்கு 100% இருக்கைகள் வேணும்னு சொல்லி வந்து கேட்டவர் கேட்டவர். என்ன எப்போ பாருங்க, அது மட்டும் இல்லைங்க. இப்போ நீங்கள் சொன்னதுனால சொல்கிறேன். மும்பையில் இந்த சல்மான் கான் ஒரு நடிகர் சார் வந்து அவர் வந்து எவ்வளோ உதவி செஞ்சார் தெரியுமா அந்த கொரோனா டயத்தில். இவர் கொரோனா டயத்தில் எங்கே போனார்? படம் நடிச்சிட்டு இருக்காரு. இவரை நம்பி அந்த அந்த யூனிட்டில் எத்தனை பேர் வேலை செஞ்சுருப்பாங்க, லைட் மேனாக அவங்க எல்லாம். உங்கள் நிர்வாகத்துலேயும் எத்தனை பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்காவது உதவி பண்ணிருப்பாரா? ஒரு சிப்பம் அரிசியாவது வாங்கி கொடுத்துருப்பாரா? எங்கே செய்தி வந்ததா? அப்போ தான் மட்டும் நல்லா இருந்தால் போதும், மற்றவங்களை பற்றி கவலைப்படாதன்னு ஒரு தனிநபர் நினச்சா அவங்க எல்லாம் அரசியலுக்கு வந்தாங்கன்னா எப்படி மக்களை பற்றி சிந்திப்பாங்க?